ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது குரூப் 4 கவுன்சிலிங்ல என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றது டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஆனா ஆல்ரெடி நான் வீடியோல சொல்லியிருக்கேன் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆனா பட் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும்னு சொல்லியிருக்கோம். டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தா நீங்க 60 டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அதில் டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து என்னுடைய பாஸ்பேட்ல நான் சொன்னது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ, செகண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், தேர்ட் வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட், ஃபோர்த் விஏஓ, ஃபிஃப்த் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், 6th Treasury, 7th Labor Department, 8th வந்து School Education Department, 9th வந்து Hindu Religious Charitable Endowment Department, 10th வந்து Transport Department. ஏன் வந்து டாப் 10 சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அது எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே நமக்கு குரூப் 4 குரூப் 2 ரெவென்யூ தான் வந்து ஃபில் ஆகும். ஏன்னா நமக்கு ரெவென்யூல சீக்கிரமா ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ரெவென்யூல வந்து கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமா இருக்கும். ஈவன் வந்து நமக்கு லீவு கூட கிடைக்காது. ஏன்னா வந்து சாட்டர்டே வந்து லீவு கிடைக்காது. சண்டே மட்டும் தான். பட் நீங்க அதுலயும் வந்து முக்கியமா நீங்க மெயின்ல ஒர்க் பண்ணீங்க கலெக்டரேட்ல, ஸோ அந்த மாதிரி மெயின்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் எமர்ஜென்சி அப்படின்னா கூப்பிடுற மாதிரி நம்ம போக வேண்டியது இருக்கும். அது வந்து சில பேர் வந்து மெயினா வந்து நல்ல பொசிஷன் பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட். இல்ல எனக்கு வந்து ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து இதா இருக்கும். ஸோ அதில் ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ், திட்டங்கள், ஸோ எல்லாமே நமக்கு வந்து அது கீழே தான் வரும். ஸோ அதோட ப்ரொமோஷன் பார்த்தோம் அப்படின்னா நீங்க 30 இயர்ஸ்ல வந்து நீங்க கிட்டத்தட்ட டெப்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ரொமோஷன் கூட போக முடியும். ஸோ இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து குரூப் 4ல தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் தாசில்தார் ப்ரொமோஷனா வந்து போனாங்க. ஆனா பட் இப்போ கிடையாது. இப்போ அவங்க வந்து ரிட்டயர்டே ஆயிட்டாங்க. பட் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்க வந்து டெப்டி கலெக்டரா வந்து ப்ரொமோஷன்ல ஆகி தான் வந்து அவங்க ரிட்டயர்மெண்ட் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ஸோ அதுக்கு நம்ம சீக்கிரமா வந்து போஸ்டிங் போணும். ஸோ நம்ம அப்போ போனா தான் ஒரு 30 வருஷம் சர்வீஸ்ல நம்ம வேலைக்கு போறோம். அப்ப நம்ம போகும்போதே நமக்கு 40 அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் போக முடியாது. நம்ம வந்து 20+ அந்த மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் அவங்களோட சர்வீஸ்ல வந்து நீங்க டெப்டி கலெக்டர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எடுக்கும்போது அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் இயர்லியா வந்து ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அது லீவ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து லீவ் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். எப்படின்னா வந்து நமக்கு பேங்கிங் இருக்கு பார்த்தீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 1 வீக் வந்து ஸ்கூல், சரி 1 வீக் வந்து ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா 1 வீக் வந்து ஹாலிடே. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் வீக்ஸ் வந்து நமக்கு லீவ் வரும் ரெஜிஸ்ட்ரேஷன்ல. ஸோ இதோட வந்து ப்ரொமோஷன் பத்தி பார்க்கலாம். ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 to 7 இயர்ஸ்லேயே குரூப் 2 லெவல்ல போக முடியும். அதாவது குரூப் 2 எக்ஸாம் எழுதி போற மாதிரி நீங்க குரூப் 2 லெவல்ல வந்து ப்ரொமோஷன்ல போக முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நமக்கு ரூரல் நம்ம தெரியும் கிராமப்புற டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து என்ன டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஸோ இதுல வந்து நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம போகலாம். இது ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல போகலாம், ரெவென்யூல ஓன் டிஸ்ட்ரிக்ட் போகலாம். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ணும்போது அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல கூட எடுத்துக்கலாம். ஸோ ரூரல் டிபார்ட்மெண்ட்ல வந்து திட்டங்கள் அந்த மாதிரி தான் எல்லாமே வரும். ஸோ வந்து கிராமப்புறத்துல வந்து நல்லா வந்து நமக்கு அந்த கிராமப்புறத்துல வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸோ அந்த திட்டங்கள் ஃபுல்லா நமக்கு வந்து இதில தான் நமக்கு வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட்லாம் வரும். இதோட ப்ரொமோஷன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 to 5 இயர்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ்ல வரும் அந்த மாதிரி. ஆக்சுவலா அதில வந்து பிடிஓ இருக்கு. பிடிஓ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெப்டிக்ல தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். டெப்டிக் பிடிஓ இருக்கும். அதுக்கப்புறம் பிடிஓ போவாங்க. அப்புறம் ஏடிஓ. ஸோ இந்த மாதிரிலாம் பொசிஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஏடிஓ அப்படின்றதெல்லாம் வந்து குரூப் 1 லெவல் கேட்டகரியில வந்துரும். ஏடிஓ அப்படின்றதெல்லாம் ஸோ ஹையஸ்ட் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி போறதுக்குலாம் டைம் ஆகும். ஆனா பட் இருந்தாலும் நமக்கு ப்ரொமோஷன்ஸ் வருது அப்படின்றனால தான் நான் வந்து இந்த டாப் 3 அதை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் விஓஓ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஓஓல வந்து ஒர்க்லோடு வந்து ஜாஸ்தி கம்மி அப்படின்றதோட ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து நம்ம வந்து கான்டாக்ட் ஆக்சுவலா ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் ரூரல் இது 3மே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மக்களோட நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஓப்பனா நம்ம பேசுற மாதிரி வரும். அது நிறைய பேர் பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷனா நிறைய பேர் நம்ம பாக்குற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி விஏஓ அப்படிங்கும்போது நம்ம நிறைய வந்து மக்கள்களை சந்திக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து ஏன் அப்படின்னா வந்து சர்டிபிகேட் எல்லா சர்டிபிகேட்டோட பேஸே வந்து விஏஓட்டு தான் ஆரம்பிக்கும். சிக்னேச்சர். ஸோ அது என்ன சர்டிஃபிகேட்னாலும் சரி, ஜாதி சான்றிதழா இருக்கட்டும் சரி, இல்லை வேற ஏதாவது சான்றிதழா இருக்கும் சரி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஏஓ தான் வருவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கௌரவ போஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ப்ரொமோஷன் பார்த்தோம் அப்படின்னா லேட்டாக தான் வரும் நமக்கு விஏஓல. ஸோ அகைன் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம தாசில்தார் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து பெரிய போஸ்ட் இருக்காங்க. அவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அதே மாதிரி விஏஓ வந்து சின்ன சின்ன அவங்களை சுற்றி இருக்க ஏரியாஸ் ஃபுல்லாக அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து டேரக்டா வந்து எல்லா பீப்புள் கிட்டே இவங்க தான் பேசுறது. ஸோ இவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே இவங்க வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்டும் பேஸ் வந்து விஏஓ தான். ஸோ தாசில்தார் மாதிரி விஏஓ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்க 5th வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
பாருங்க அதிலே கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்ப நமக்கு ஜிஎஸ்டி வந்துரும். டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டிலாம் கலெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இதோட மெயின் ஒர்க்கா இருக்கும். ஸோ இதில நம்ம ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் லோட் வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம வந்து ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கமர்ஷியல்ல வந்து ஒர்க் லோடுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு குரூப் 2லே வரும். ஸோ குரூப் 1லேயும் வரும். ஸோ வந்து குரூப் 2ல வந்து டைரக்ட்டா அவங்க எழுதி வரும்போது அவங்களுக்கு போஸ்டிங் வரும். நமக்கு வந்து சீனியாரிட்டில வந்து நீங்க போகும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால தான் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து ப்ரொமோஷன்ல லேட் ஆகும். ஆனா பட் ஒர்க் லோடுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். ஸோ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அப்டின்னா வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பளம் போடுவோம் தெரியுமா? ஸோ அது வந்து அதான் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். அதாவது கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன அப்டின்னா, சம்பளம் போடுறது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பளம் போடுறதே அதுதான். ஸோ, அதனால ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல நம்ம எல்லா இதுக்கும் சம்பளம் போடுறனால, நமக்கு வந்து ஒர்க் லோட் ஆனா கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஆனா, பட் வந்து உங்களுக்கு நல்ல கான்டெக்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா, நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து நீங்க சம்பளம் போடுறனால, மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட் கான்டெக்ட்ஸ் இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா, அதுல இருக்க டிபார்ட்மெண்ட் கான்டெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நெறைய கிடைக்கும். ஸோ, அதனால நீங்க ட்ரெஷரி அப்படிங்கும்போது உங்களுக்கு கான்டெக்ட்ஸ் நெறைய வரும். மேபி நீங்க வந்து பின்னாடி உங்களுக்கு ஃபியூச்சர் அது யூஸ் ஆகும். ஆனா, பட் ஒர்க் லோடும் கம்மியா தான் இருக்கும். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அப்படின்றனால வந்து இங்க ப்ரமோஷன் கொஞ்சம் லேட் ஆகும்னு தான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது குரூப் 2 லெவல்ல வரும்னு நெனைக்கிறேன். சரியா தெரியல கைஸ் இது மட்டும். நெக்ஸ்ட் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஷரி வந்து நீங்க ஓன் டிஸ்ட்ரிக்டே எடுத்துக்கலாம். சிலதெல்லாம் நீங்க போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கும். அதாவது ஸ்டேட் தனியா, அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நீங்க ட்ரெஷரி வந்து உங்க இதிலே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஓய்வு ஊதியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து ட்ரெஷரியில தான் வந்து நமக்கு கவர் ஆகும். நம்மளோட சம்பளமும் வந்து ட்ரெஷரியில தான் கவர் ஆகும். ஸோ அதனால வந்து கான்டாக்ட்ஸ் நெறைய கிடைக்கும். ட்ரெஷரி பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் லேபர் டிபார்ட்மெண்ட். ப்ரொமோஷன் அப்படிங்கும்போது லேட்டா தான் ஆகும். ஏன் அப்படின்னா குரூப் 2ல வருது இது. ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ப்ரொமோஷன் லேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பா கம்பல்சரி பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் ஒன்ஸா, 4 இயர்ஸ் ஒன்ஸான்னு தெரியல. கண்டிப்பா வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி உண்டு இதுல. நமக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்ல 3 இயர்ஸ் ஒன்ஸ்ன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ அந்த மாரி கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட். ஸோ இதே நீங்க 8த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஒர்க் லோட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல. அதே மாதிரி நீங்க வந்து சாட்டர்டே, சண்டேஸ் வந்து மேக்ஸிமம் லீவா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் ஒர்க் அப்படின்றனால. அதே மாரி ஸ்கூல் ஒர்க் ரிலேட்டட் அப்படின்றனால புக் உங்களுக்கு மேக்ஸிமம் டச்ல இருந்துட்டே இருப்பீங்க நீங்க. அண்ட் அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து ஃபுல் கவர்மெண்ட் லீவ் அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாம உங்களுக்கு லீவ் வந்துரும். எக்ஸாம்பிள் வந்து பொங்கல் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் தீபாவளி ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி லீவ், ஹாஃப் லீவ் அந்த மாதிரி லீவ்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் நீங்க வேற ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க குரூப் 4ல ஜேஏவா போறீங்க. நீங்க குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாரி இருந்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாரி. ஸோ இப்போ வந்து கமர்ஷியல் டாக்ஸ் அப்படிங்கும்போது அதுவே ஒர்க் லோட் கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்க அங்கேயுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எங்கெங்க ஒர்க் லோட் கம்மியா இருக்கோ, ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் அடுத்த எக்ஸாம்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு இதுக்கோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து கமர்ஷியலுக்கு இந்த ட்ரெஷரி அதுல ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒர்க் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நமக்கு பெனிஃபிட்ஸ் இதா இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் நெறைய பேர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் போற மாரியே நமக்கு டைமிங் இருக்கும். மார்னிங் போயிட்டு ஈவினிங் கரெக்ட்டா அந்த டயத்துக்கு வந்துரலாம்னு சொல்லிட்டு நெறைய லீவ்ஸ் வரும்ன்றதுக்காகவே வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் நெறைய சூஸ் பண்ணுவாங்க. லீவ் நெறைய வரனால சாட்டர்டே, சண்டேஸ் ஓகே லீவ் நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம் அப்டின்ட்டு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு ரீசன்க்காக நெறைய போய் இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம வந்து டைம் கிடைக்கும்போது நம்ம அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம குரூப் 2க்கு போலாம். இல்லாட்டி குரூப் 1 போலாம். இல்லாட்டி அடுத்து வந்து ஏதாவது நம்ம எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க 9th வந்து ஹிந்து ரிலிஜியஸ் சேரிட்டபிள் என்டவுன்மென்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது வந்து அறநிலைத்துறை, அதாவது கோவில் அதுல சொல்றாங்க. ஸோ அதனால ஹிந்துஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதாவது ஹிந்துஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஹிந்துஸ் மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுலயே வந்து லோ ஒர்க் மட்டும் தான் இருக்கும். பட் சீக்கிரம் செட்டில் ஆயிரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனா பட் வந்து இதுல வந்து கோவில் அப்படின்றனால மேக்ஸிமம் வந்து கோவில் நெறைய இருக்கிறது வந்து சென்னை சைட்ல இருக்கும். அப்புறம் கும்பகோணம் அந்த மாதிரி. ஸோ சில இடத்துல மட்டும் மேக்ஸிமம் ஃபில் ஆற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ வந்து இதுலயே ஒர்க் லோட் கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த இதுல வரும் இது. ஸோ இது ப்ரொமோஷன் வந்து இதுவும் வந்து
லேட்டா தான் ஆகும்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நெறைய ஊர் சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்றனால மேக்ஸிமம் வந்து நம்ம நெறைய இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் நமக்கு. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றனால. ஆனா பட் வீக்லி 7 டேஸும் ஒர்க் இருக்குமா அப்படிங்கிறது அப்படி இருக்காது. ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து ஹெவி ஒர்க் இருக்கும். அப்புறம் 1 ஆர் 2 டேஸ் வந்து ஹெவி ஒர்க் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. ஆனா பட் இப்போ நீங்க வந்து ஒர்க் லோட் கம்மியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் ஸோ இந்த மாரிலாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்தரா அடுத்து ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து பொசிஷன் ரொம்ப வந்து கெத்தா இருக்கணும் அப்படின்னா, நீங்க ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சீக்கிரம் ப்ரமோஷன்ஸ் அப்கிரேடுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெவென்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ரூரல் இந்த 3மே. விஏஓ வந்து நல்ல போஸ்ட் தான். ஆனா ப்ரொமோஷன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே லேட் ஆகும். ஏன்னா சில பேர் வந்து கடைசி வரைக்கும் விஏஓ இருக்கவங்க இருக்காங்க. ஆனா பட் விஏஓலேருந்து அடுத்து எக்ஸாம்ஸ் எழுதி போறவங்களும் இருக்காங்க. ஆனா பட் விஏஓ வந்து இத 3 கம்பேர் பண்ணும்போது ப்ரொமோஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மி தான் கைஸ் விஏஓ. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஷரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் லேட்டு தான் ஆகும். ஏன்னா குரூப் 2, குரூப் 1ல இருக்கிறனால அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த 10 டிபார்ட்மெண்ட். இது மட்டும் தான் நான் இல்லன்னு சொன்னா, அக்ரிகல்ச்சர் எடுப்பாங்க எல்லாரும். எல்லாரும் இல்ல சில பேர் எடுப்பாங்க. தட் மீன்ஸ் ஏன் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்லயும் வந்து நமக்கு ஒர்க் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவும் இந்த எக்ஸாம்பிள் வந்து வேர் ஹவுஸ்லலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா, வேர் ஹவுஸ்ல வந்து அவ்வளோக்கா ஒர்க் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபியூச்சரா வந்து நம்ம ஏதாவது எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம். அண்ட் தென் ஃபிஷரி இருக்கு. ஸோ ஃபிஷரி எடுக்கலாம். ஸோ ஃபிஷரிலயுமே நமக்கு வந்து அந்த அக்ரி ஃபிஷரி அதுலலாம் வந்து நீங்க கான்டாக்ட் வந்து பீப்பிள்ஸ் கிட்ட கம்மியா தான் கான்டாக்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அக்ரி அப்படின்னா வந்து நீங்க அதுவும் வேர் ஹவுஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கே வந்து நீங்க ஏதாவது கொஞ்சம் கிராமத்துல அந்த மாதிரி நீங்க ஒர்க் போனீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்சன்ஸ் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்க ரொம்ப கம்மியா இருக்க பேர பார்க்குற மாரி, ஸோ ரொம்ப ஒர்க் டென்ஷன் இருக்காது அக்ரிக்கு. ஆக்சுவலா வந்து இது எல்லா இடத்துலயும் கிடையாது. சப்போஸ் நீங்க மெயினா போயிட்டு நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா, சில இடத்துல வந்து அங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டும் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பிளேஸ். நீங்க என்ன ஸ்டேட்ல எடுக்குறீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்குறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப மெயின்ல இருக்கா? இல்ல இல்ல ஓரமா தட் மீன்ஸ் கொஞ்சம் வந்து இன்டீரியரா இருக்கா? அத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷருமே இது வரும். ஸோ ஃபிஷரியுமே அப்படிதான் வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு ரிலேட்டடா இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அதனால வந்து அதுவுமே வந்து சில பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தரா வந்து இது பண்றது. ஸோ இந்த மாரி பார்த்து செலக்ட் பண்றதுக்கு காரணம் வந்து ஸோ இப்போ குரூப் 4 போனதுக்கப்புறம் அடுத்து குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலாம். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்ஸ் டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு கைஸ். இல்ல நீங்க வந்து இது இது இல்லாம வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ரமோஷன் செம்மையா இருக்கும். இல்ல வந்து லீவ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க ஏதாவது வந்து சஜெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அத நானும் தெரிஞ்சுக்குவேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆக்சுவலா இந்த டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து சர்ச் பண்ணதுல நான் சொல்றதுதான் கைஸ். ஆக்சுவலா வந்து இது என்னோட கிரைட்டீரியால இதெல்லாம் ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ப்ரமோஷன் சைட்ஸும் ஓகே. லீவ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஸோ இது இல்லாம நீங்க ஏதாவது வந்து இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். தேங்க்யூ.